அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஹஜ் என்ற வணக்க வழிபாடு முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்திற்குத்தான் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தன் திருமறையில் 22வது அத்தியாயத்தில் 27, 28, 29வது வசனத்தில் கூறியிருக்கிறான், மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக. அவர்கள் உம்மிடம் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீது வருவார்கள். அவை அவர்களை தொலைவில் உள்ள ஒவ்வொரு பாதையிலிருந்தும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று கூறினோம். அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு அளித்ததற்காக குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுப்பதற்காகவும் வருவார்கள். அவ்வாறு அறுக்கப்பட்டவைகளை நீங்கள் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள். பின்னர் அவர்கள் தம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கட்டும், தமது நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும், பழமையான அந்த ஆலயத்தை தவாப் செய்யட்டும். மகாமு இப்ராஹிம், அந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. மகாமே இப்ராஹிமில் தொழும் இடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 125வது வசனமாக கூறியிருக்கிறான். மகாமு இப்ராஹிம் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த இடம் என 2 அர்த்தங்கள் உள்ளனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டும்போது பல இடங்களில் நின்றிருப்பார்கள். அப்படியெனில் பல முகாமு இப்ராஹிம் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மகாமு இப்ராஹிம் தான் இருக்கிறது. எனவே காபாவை கட்டும் பொழுது நின்ற இடம் என்று பொருள் கொள்ள முடியாது. அது மட்டுமில்லை, மகாமு இப்ராஹிம் உள்ள இடத்திலிருந்து காபாவை கட்ட முடியாது. அங்கிருந்து கை எட்டாத தொலைவில் காபா அமைந்துள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரும் மட்டுமே காபாவை கட்டுவதற்கு பல மாதங்கள் தேவைப்பட்டிருக்கும். அதற்காக காபாவின் அருகில் குடியிருந்து கொண்டு அதை கட்டி முடித்திருப்பார்கள். கட்டி முடிக்கும் வரை அங்கேயே தொழுதிருப்பார்கள். அதுதான் மகாமு இப்ராஹிம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்த இடத்தையும் ஹஜ்ஜின் போது நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மகாமு இப்ராஹிமை தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என கட்டளை பிறப்பிக்கிறான். இதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காகவே ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இறந்தோரை உயிர்ப்பிக்கும் இறைவனின் வல்லமையை நேரில் கண்டவர். தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 260வது வசனத்தில் கூறியிருக்கிறான், என் இறைவா, இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக என்று இப்ராஹிம் வேண்டிய போது, நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கவர், அவ்வாறு அல்ல, மாறாக எனது உள்ளம் அமைதியுறவே என்றார். 4 பறவைகளை பிடிப்பீராக, அவற்றை துண்டு துண்டாக வெட்டி உம்மிடம் வைத்து கொள்வீராக. பின்னர் அவற்றில் ஒரு பகுதியை ஒவ்வொரு மலையின் மீதும் வைப்பீராக. பின்னர் அவற்றை அழைப்பீராக, அவை உம்மிடம் விரைந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்வீராக என்று இறைவன் கூறினான். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜ் பயணத்தின் போது 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததாக அறிவித்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் 7வது வானத்திற்கு சென்றோம், யார் அது என்று வினவப்பட்டது. ஜிப்ரீல் என்று பதில் அளிக்கப்பட்டது. உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. முஹம்மது என்று பதில் அளிக்கப்பட்டது. அவரை அழைத்து வர சொல்லி அவருக்கு அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அவரது வரவு நல்வரவாகட்டும்.
அவரது வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள், மகனும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். இது புகாரிலே இடம்பெற்றிருக்கு. சிலை வடிவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை இல்லம் காபாவில் உருவப்படங்களை பார்த்தபோது அவற்றை அழிக்கும்படி உத்தரவிட்டார்கள். அவை அழிக்கப்பட்ட பின்புதான் அதனுள் நுழைந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் தம் கையில் குறி சொல்லும் அம்புகளை பிடித்தபடி இருக்கும் நிலையில் உருவங்களை பார்த்தார்கள். உடனே அவர்கள், அல்லாஹ் தன் கருணையிலிருந்து அவர்களை, அதாவது குறைஷிகளை அப்புறப்படுத்துவாயாக. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் இருவரும் ஒருபோதும் அம்புகளின் மூலம் குறி பார்த்ததில்லை என்று கூறினார்கள். இது புகாரில் இடம்பெற்றிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன 3 பொய்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்களை தவிர வேறு பொய் எதுவும் பேசியதில்லை. அவற்றில் 2 அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நலன் காக்கும் விஷயத்தில் சொன்னவையாகும். அவை அவரை இணை வைக்கும் திருவிழாவுக்கு மக்கள் அழைத்த போது தான் நோய் உற்று இருப்பதாக கூறியது. சிலைகளை உடைத்து பெரிய சிலையின் தோளில் கோடாரியை மாட்டிவிட்டு மக்கள், இப்படி யார் செய்தது என்று கேட்டபொழுது, ஆயினும் அவர்களில் பெரியதான அந்த சிலைதான் இதை செய்தது என்று கூறியது. 3வது முறையாக பொய் சொன்ன சூழ்நிலை. அதாவது, ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் துணைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொடுங்கோல் மன்னர்களில் ஒருவருடைய வீட்டு வழியாக சென்றார்கள். அப்போது அந்த மன்னனிடம் அவர்களை குறித்து, இங்கு ஒரு மனிதர் வந்திருக்கிறார், அவருடன் அவரது அழகான மனைவியும் இருக்கிறாள் என்று கூறப்பட்டது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்லி அந்த மன்னன் ஆள் அனுப்பினான். அவர்கள் வந்தவுடன் அவர்களிடம் சாரா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இவர் யார் என்று விசாரித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் என் சகோதரி என்று பதிலளித்தார்கள். பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, சாராவே, பூமியின் மீது உன்னையும் என்னையும் தவிர இறை நம்பிக்கை உடையவர் தற்போது எவரும் இல்லை. இவனோ என்னிடம் உன்னை பற்றி கேட்டுவிட்டான். நான் நீ என் சகோதரி என்று அவனுக்கு தெரிவித்து விட்டேன். ஆகவே நீ உண்மையை சொல்லி என்னை பொய்யனாக்கி விடாதே என்று கூறினான்.